திருவண்ணாமலையில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சைல்டு ஹெல்ப்லைனில் அளித்த புகாரின்படி அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் பயின்று வரும் பள்ளி மாணவர்களுக்கு அப்பள்ளியின் தலைமை ரவி மற்றும் இடைநிலை ஆசிரியர் முரளிதரன் பல நாட்களாக பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்ததாக 1098 என்ற சைல்ட்லைன் எண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் நேற்று மாலை தெரிவித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று மாலையே திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை ஆசிரியர் ரவி மற்றும் இடைநிலை ஆசிரியர் முரளிதரன் ஆகியோரை கைது செய்து தொடர்ந்து இருவரும் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறை அழைத்து சென்று வருகின்றனர். மேலும் இந்த காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் 1098 சைல்ட்லைன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்ததாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் பள்ளியில் மாவட்ட குழந்தை நல அலுவலர் மற்றும் காவல்துறை நேரடியாக பள்ளிக்கு சென்று மாணவியரிடம் புகார் பெற்றுக்கொண்டு 2 ஆசிரியரும் கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரவி என்பவர் 13 மாணவிகளிடம் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துள்ளார். அதேபோல் இடைநிலை ஆசிரியரான முரளிதரன் என்பவர் 2 மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துள்ளார். மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் ஆகிய இருவருமே இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இப்ப இருவருமே திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து வந்துள்ளனர். இது குறித்து விசாரணைக்கு நீதிமன்றத்தை உத்தரவுப்படி அதுக்கு பின்னர் அவர்களை இருவரும் சிறையில் அடைக்க வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.